உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான் திரும்பவும் சொல்கிறோம். ஒரு சாதாரண ஒரு நாடக நடிகர், ஒரு துணை நடிகர், ஒரு துணை நடிகை யாராவது ஒருத்தர் வந்தாலே கூட்டம் கூட தான் செய்யும். அது காரணம் பிரபலம் தான். ப்ராப்ளமாக மாறுறது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். சரி சாமி, இன்றைக்கி இன்ஸ்டா இருக்குது, ரீல்ஸ் இருக்குது, இது இருக்குது, ட்விட்டர் இருக்குது, யூடியூப் இருக்குது, அத்தனை சோஷியல் மீடியாவில் இருக்குது, எல்லாமே உள்ளங்கையில் இருக்குது. இன்னுமா அந்த மோகம் இருக்குன்னா இப்போதான் அதிகமாக இருக்குன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் என்கின்ற ஒரு உச்ச நட்சத்திரம் அரசியல் களத்திற்குள் வந்திருக்கிறார். அவருடைய தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அந்த தொகுதியிலே பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்கின்ற பொழுது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துதான் தீரும் சாமி. வந்துடுச்சு. அடுத்து அவர் குளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, பேசினார். ஒரு 4 நிமிஷம் கூட பேசலை, பிரச்சாரத்தை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தகுந்த பாதுகாப்பு இல்லை, சரியான போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கல, இதுக்கப்புறம் சேஃப்டி கிடையாது அப்படின்னு அவர் வில்லிவாக்கம் தொகுதிக்கு போகல, கிளம்பிட்டார். அவர் வண்டி கூட வடவழி வழியாக போயிட்டுருக்கு, கோயம்பேடு வழியாக போயிட்டுருக்குன்னு லைவில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சது? விஜய் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு ஆதவ அர்ஜுனா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு காலையில். இது எதிர்பார்த்தது தான் 5 பிரிவு மேலே. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 5 ஸ்பீக்கர் மட்டும்தான் அனுமதி. அவர் 30 ஸ்பீக்கரை பயன்படுத்தினாருங்க அப்படின்னு. எதுக்கு 30 ஸ்பீக்கர்னு தெரியல. அவர் குளத்தூரில் பேசும்பொழுது ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை, ஆடியோவே. இன்னும் கேட்டால் அந்த வீடியோவே கேமராவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் கேமரா மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது கூட சரியாகவே தெரியல. நீங்கள் நான் இதுக்காக சொல்ல, டெக்னிக்கலான விஷயம் இந்த ஒளிபரப்பில் டெக்னிக்கலான விஷயமா நான் பார்க்குறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க. ஒரு கார்ட்லெஸ் மைக்கை போட்டுக்கிட்டு அவர் பாட்டு பேசுகிறாரு. அந்த வியூஸ் லைவில் போகிற அந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25K கம்மியாகவே ஆக மாட்டேங்குது. அதே சமயத்தில் ஆடியோ வீடியோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இவ்வளோ பெரிய டீமும் விஜய்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் ஆடியோ சொதப்புது, வீடியோ சொதப்புது. அப்புறம் இப்போ பாருங்கள், 5 ஸ்பீக்கர் தான் அனுமதினு 30 ஸ்பீக்கர் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது? பிரச்சார வாகனத்தில் தானே வந்தார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு வழக்கு என்னென்னா, அனுமதிக்கப்பட்டதை தாண்டிய ஒரு கூட்டம் அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்னதான் பண்ண முடியும்? நான் திரும்பவும் சொல்கிறதான். ஏன்னா அந்த இது லைவில் பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்துருந்தாங்க. வீட்டு மாடியில், காம்பவுண்ட் சுவரில், அங்கே இங்கே ஒரு பெண்மணி ஓடுறாங்க. விஜய் நான் பார்த்தே திருவன்னு. நான் திரும்பவும் சொல்கிறது என்ன என்றால், இந்த பெரம்பூர் என்பது சென்னை மாநகரத்துக்குள் இருக்கிற ஒரு முக்கிய பகுதி. சென்னை மாநகரம் நான் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே நீங்கள் சென்னைக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கேமரா வாங்க, ஷூட்டிங் எடுங்க. பெருமளவில் கூட்டமே பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்து இருக்கும். அதுக்காக சுத்தமாக ஏமா ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அந்த பக்கம் யாருமே போகாதீங்களான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் புறநகர் பகுதியிலையோ இல்லை கிராமத்துலையோ இல்லை டவுன்லையோ வெளியூர்கள்லையோ ஒரு கேமரா வச்சுட்டிங்கன்னா அப்படியாப்பட்ட கூட்டம் வரும். அதனால தான் ஒரு காலகட்டத்தில் அவுட்டோருக்கே போகாமல் இன்டோரில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஷூட்டிங். ஸ்டுடியோக்கள் இருந்த சினிமாவை வெளியே கொண்டு போனது பாரதி ராஜா அவர்கள் தான். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த வெளியே போன பிறகு எப்படியாப்பட்ட கூட்டம் வந்தது? மதுரை மேட்டு சுந்தரபாண்டியன் படப்பிடிப்பு வைகை டேம் கிட்ட எடுக்கிறாங்க. கட்டு சோர்லாம் கட்டின்னு வந்திருக்காங்க. தேனி, போடி, கம்பம், ராமநாடு இந்த பகுதியிலிருந்து எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக. அப்போ போக்குவரத்து வசதி என்ன இருக்குது? கட்டு சோர்லாம் கட்டின்னு வந்து ஒருத்தன் ஆற்றுல இறங்கி நடந்து வர ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு என்ன காரணம்னா அந்த கிரேஸ் தான் காரணம். இப்போ நீங்கள் 100 பேர் தான் வருவீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ 1000 பேர் வந்திருக்காங்க. அனுமதிக்கப்பட்டதுக்கு மேலே கூட்டம் வந்தாச்சு, நீங்கள் என்ன பண்ண முடியும்னு. அதேவேளை தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த போலீஸ் பாதுகாப்பே பத்தாதுங்க, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் வச்சுக்கிற பவுன்சர்ஸ், எங்களுக்கான பாதுகாப்பு, எங்களுக்கான தொண்டர் படை, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் போலீஸ்க்குள்ள பவருக்கு அவங்க காட்டவே முடியாது. அவங்க காட்டினாங்கன்னு திருப்பி வேறு விதமாக ஆகிடும். போங்கன்னு சொல்ல முடியும். அந்த நீங்கள் டைரக்டருக்கெல்லாம் சில பேர்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வெளியூரில் போய் ஷூட்டிங் எடுத்தால் அந்த க்ரௌடு ஃபுல்லாக நின்று போயிடும், அந்த ஊருக்காரங்க. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரில் இந்த க்ரௌடை கிளியர் பண்ணுற வேலை சில பேருக்கு கொடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் அதிகாரம்லாம் பண்ண முடியாது. போப்பா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, ஷூட்டிங்கே காலி பண்ணிவிடுவாங்க. அங்கே போய் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கெஞ்சுவாங்க. அண்ணா அண்ணா என் பழப்பழம் என்ன பண்ணா, அப்படி போய் நில்லுங்கண்ணே, உள்ள கேமராக்குள்ளே வரீங்கண்ணே, கேமராக்குள்ளே நான் வந்தேன் அண்ணா
நான் வரக்கூடாதா? உங்கள் ஹீரோ தான் வரணுமா? எங்கள் ஊரில் வந்து எடுத்துக்கின்னு என்னையும் நீ அதிகாரம் பண்ணுறியா? கேட்குறதே பணிவாக தான் கேட்பாங்க. ஆனால் வந்து அப்படிதான், வேற வழியே கிடையாது. வந்து இந்த க்ரௌடை கிளியர் பண்ணுறது பெரிய கஷ்டம். அந்த வேலையை யாராவது விட்டுட்டா அதில் அவதிப்பட்டோன்னு பல டைரக்டர் சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு தடவை பேரரசு சொல்லியிருக்காரு. ராமநாராயண் சார் ஒவ்வொரு வாட்டியும் வந்து க்ரௌடை கிளியர் பண்ண தான் விடுவார். போய் கெஞ்சி கூத்தாடி அவங்கள வந்து அனுப்புறதுக்குள்ளே ஃபீல்டில் இருப்பாங்க. உள்ள அந்த கேமராக்குள்ளே வந்துருவாங்க. அவங்க காட்சி பதிவு செய்யும் போது அனுப்புறதுக்குள்ளே பெரும்பாடாயிடுங்கன்னுவார். அது மாதிரி தான் இவங்க விஜய் தரப்பு ஆட்கள், தாபேக்கா தரப்பினுடைய தொண்டர் படை, பாதுகாப்பு படை, இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு பொதுமக்கள் கிட்ட பிடிச்சி தள்ளுறதோ இது பண்ணுறதோ பண்ண முடியுமா? அதுவே ஒரு பிரச்சனையாக மாறும். அது ஒரு வழக்கு பதிவாக மாறும். எப்படி நீங்கள் வந்து அடிக்கலாம், எப்படி ஒரு சட்டையை கடிக்கலாம் அப்படின்னு. அதே வேளையில் போலீஸ் பாதுகாப்புன்னா ஏங்க இவ்வளோதாங்க எங்களால் கொடுக்க முடியும், இதை மாரி கொடுக்க முடியாது. இவ்வளோதான் வந்து நீங்கள் அனுமதிக்கப்பட்ட ஆட்கள் 100 பேர் அப்படின் பொழுது அதுக்கான போலீஸ் தான் கொடுக்க முடியும். இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பே இருக்காங்கன்னா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுகிறார்? ஒன்று கொள்கை எதிரி, இன்னொன்று அரசியல் எதிரி. மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்றாரு. அப்படி இருக்கும்போது 2 பவர் செக்டர் அவங்க எப்படி விட்டுருவாங்க? இவ்வளோ பெரிய மாஸ் காமிக்கும் போது எப்படி இருக்கும்? வந்து எங்க வயிற்றுச்சலாக தாங்க இருக்கும். வந்து கடுமையான கோபம் இருக்கும். என்னையா நாம காலகாலமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னையா நம்ம காலகாலமாக வந்து காசு கொடுத்து கூட்டின்னு வரோம் கூட்டத்தை, இருந்தாலும் காசே கொடுக்காம இப்படியாப்பட்ட கூட்டம் வருது, எங்கிறத தான் இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சின்னு வராங்கன்னு தெரியல. சும்மா இருப்போமா, விட்டுருவோமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதையெல்லாம் மீறி இந்த மக்களுக்கு தயவு செய்து அவ்வளோ இந்த நான் நேற்று கூட பேசியிருந்தேன், மூலக்கொத்தளம், எம்கேவி நகர், பெரம்பூர், இதெல்லாம் ரொம்ப குறுகலான ஒரு தெரு உள்ள பகுதிங்க. வந்து நீங்கள் தென்சென்னையில் எடுத்துக்கலாம், சைதாப்பேட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். சின்ன 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 தெருவாக இருக்கும். வந்து குறுகலான தெரு உள்ள பகுதி. அந்த தெருவில் முந்தி அடிச்சுட்டு ஓடி வரீங்கன்னா நமக்கே பார்க்குறப்ப பகிர்னு இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குளத்தூரில் ஒரு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் விஜய். வந்து முகல்லாம் ஒரு மாதிரி மாறிடும், இதுவாகிடும், கிளம்புங்க வண்டின்ட்டார். வந்து ஏன்னால் விஜய் வாழ்வில் அது அப்படின்னு சொல்லத்தை தவிர இந்திய அரசியல் வரலாற்றிலே கரூர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இதுல கரும்புள்ளின்னு கூட சொல்லலாம். அது விசாரணைக்குள்ள இருக்குது. அதுக்கு யார் குற்றவாளி, யார் மேலே தவறு, இது எல்லாம் அது விசாரணைக்குள்ள இருக்கு. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இனி நிகழக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் தான் விஜய் முகத்தில் இருந்தது. ஆனால் இது ஒன்றும் பண்ண முடியாதுங்களே. இவங்களை போய் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் தான் கொண்டு வர முடியும். அதுக்கு அனுமதிப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் கயிறு கட்டி ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? பேரிகார்டை உடச்சிக்கிட்டு வராங்க. உள்ள வந்து பேரிகார்டை தாண்டி வராங்க, போலீஸ் எடுத்து விடுறாங்க. வந்து இவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க, ஏதா இருக்கிறாங்க, என்னன்னு ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக விஜயால் இந்த 232 என்ன 2 தொகுதி பண்ணியாச்சு, 2 தொகுதியிலும் அவர் பிரச்சாரம் பண்ண முடியுமா என்றால் எனக்கு வந்து மிகப்பெரிய சவால். வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இனி விஜய் ரோட்ல இறங்கினா அவ்வளோதான். அவங்க ரோட்ல இறங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, இறங்கினா அது. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை தாக்கல் பண்ணதுல சொத்து விவரங்களை கொடுக்கணும் இல்லைங்களா? அதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவாதம், இந்த டிவி விவாதங்கள் பயங்கரமாக அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. அவர் என்னன்னா அந்த வேட்புமனு தாக்கல் அந்த சொத்து விவரங்களை வந்து கொடுத்துருக்காரு. 624 கோடி மொத்தமாக. 624 கோடி. ஒரு பக்கம் என்னன்னா, எப்போ பொதுவான கருத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் கமெண்ட்ஸை பாருங்கள். இல்லை ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காரு, 6 கோடி சில்லறை அப்படின்னு கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து போன தேர்தலில் கொடுத்த சொத்து மதிப்பு இதே போல் 6 கோடியோ 6 கோடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னங்க இது? வந்து அதில் வேறு கடன் வேறு போட்டிருக்காங்க. இவ்வளோதானே உங்களுக்கு சொத்து அப்படின்ற பொழுது ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, ஒரு நீங்களும் முதலமைச்சராக இருக்கீங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கீங்க, ஒரு பெரும் ஆளுமையாக இருந்திருக்கீங்க, இவங்கள தான் உங்கள் சொத்தா அப்படின் பொழுது விஜய் கரெக்டாக ஏன் கொடுத்துருக்காரு? 624 கோடி பாரியா, சினிமாக்கார தான் யா, படித்தவன் தான் என்ற மாதிரி. இன்னொரு பக்கம் ஏன் இப்படிலாம் போய் சொல்றீங்க? ஒரு படத்துக்கு 250 கோடின்னு செய்யாறுபாலே சொல்லியிருக்காரு. 250 கோடி, 225, 20 கோடி அப்படின்னு பொழுது அவர் அவ்வளவு 3 படத்துக்கு வாங்கின சம்பளத்தை வந்து ஒட்டுமொத்த சொத்து மதிப்பாக அமைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் சரியான்னு சொல்லி நேற்று உட்காந்து டிபேட்ல ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சினிமா செய்தியாளராக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் இந்த சொத்து மதிப்பு காட்டுறதுக்கான ஒரு முதல் காரணம், ஏன்னா அவரோட கண்டிப்பாக குறைச்சி காட்டியிருக்கலாம். அவருக்கு வந்து 75 கோடி இருக்குது, 50 கோடி இருக்குதுன்னு காட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சங்கீதா ஒரு விவாகரத்து மனு போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த விவாகரத்து மனுலேயும் கூட குறிப்பிட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரு லண்டன் பிரஜை,
எனக்கு வந்து சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, எங்கேயும் என்னால் எந்த சொத்தும் வாங்க முடியாது, நான் நிர்கதியாக இருக்கிறேன், இந்த வீட்டில் வந்து எனக்கு பங்கு கொடுக்க சொல்லுங்கள் நீலாங்கிற வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போது விஜய் இந்த தேர்தல் சமயத்தில் அவருடைய சொத்து மதிப்பை குறைத்து காண்பித்தால், எனக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, விஜயோட சொத்து இருக்குது, இதெல்லாம் அவருடைய சொத்துன்னு வரிசைப்படுத்தி சங்கீதா வெளியிட்டால் அது பெரிய ப்ராப்ளம்னா வேட்புமனையை நிராகரிக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். சரி, அதையே காமிச்சிடுவோம் அப்படின்னு அவருடைய கார் முதல் கொண்டு எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் போட்டார். இந்த விவாதம் வந்து 200 கோடி 220 கோடி 250 கோடி நீங்கள் பாட்டுன்னு சொல்கிறீங்களடா சாமி, ஒரு 3 படத்துக்கான சம்பளத்தை ஒட்டுமொத்தமாக காமிச்சிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அந்த 200 கோடின்னு எங்கே ஆரம்பிச்சு தெரியுங்களா? கோட் படத்தில் தாங்க. நல்லா எனக்கு தெரிஞ்சு வாரிசு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 180 கோடி தான் அவர் கொடுத்த சம்பளம்ன்ற ஒரு தகவல் இருக்குது, ஜிஎஸ்டி போக. இதில் கோட்டில் அதுக்கு வந்து 220 கோடி, ஜனநாயகனில் 225 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னெல்லாம் என்ன விஜய் ஒன்றா வந்து கம்மியான இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தார். விஜய்னு கிடையாது வந்து, நீங்கள் ரஜினி, கமல், அஜித் எல்லாரும் என்ன நினைங்க 50 கோடி 55 கோடி, அதுவே பெரிய விஷயம். நான்லாம் கூட செய்தி எழுதியிருக்கிறேன் வந்து. நீங்கள் அப்போல்லாம் வந்து நடிகர்களுடைய சம்பளத்தை பற்றி எழுதிட்டிங்கன்னா பிரிண்ட் மீடியாவில் கொந்தளிச்சு போயிடுவாங்க. ஏன்னா மற்றவங்களாம் சொற்பத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இது ஒரு பெரிய சம்பளமாக இருந்தது. இந்த கொரோனாவுக்கு பிறகு கொரோனா காலகட்டத்தில் ஓடிடி உள்ளே இறங்குச்சுல்ல, ஓடிடி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே கிடந்தவங்களுக்கு ஓடிடியில் படம் பார்க்கலாம் அப்படின் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோக்கள் கட்டன்னு சம்பளத்தை எல்லாருமே ஏற்ற ஆரம்பித்தாங்க. நீ கூட பார்த்தீங்கன்னா திரையரங்கு உரிமையாளரும் விநியோகஸ்தரும் தயாரிப்பாளருமான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிற ஒரு விஷயம், ஐயா ஓடிடினால நீங்கள் சம்பளத்தை ஏற்றிட்டீங்க, இப்போ ஓடிடி பிஸ்னஸே கிடையாது, ஓடிடிக்கு யாரும் வாங்க மாட்டேன்றான், சம்பளத்தை இறக்குங்க, சம்பளத்தை இறக்கலையா லாபத்தில் பங்குன்னு வாங்க, ஒரு படம் எடுக்கிறோம் லாபத்தில் பங்கு, நஷ்டமாக இருந்தால் அதுலேயும் நஷ்டத்துலையும் ஏற்றிங்க அப்படின்ற அளவுக்கு அவர் கத்திக்கிட்டே இருக்கிறார். அதில் ஏறினது தாங்க இந்த சம்பளம், அதில் ஏறினது தான். அது தெரியாமல் போட்டு அடின்னு அடிச்சிருக்கும் பொழுது நம்ம இப்படியே வருவோம். முதல்வர் அவருக்கு 6.5 கோடி என்ன போட்டிருக்காரு, அது நம்பக்கூடிய விஷயமா இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன வாட்டி போட்டதில் அதே 6.5 கோடினா நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதா? நீ பொதுவாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் வட்ட செயலாளர், சதுர செயலாளர், நண்டு செயலாளர் எல்லாம் இந்த அரசியலில் சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்களுடைய கார்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய காருன்னு வந்து அவங்க வர கெட்டப்பை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியுங்க. அதே வேளையில் இவங்கெல்லாம் அரசியலில் வந்து ஊர்னவங்க, அரசியலில் வந்து அதாவது வந்து இதெல்லாம் பழக்கப்பட்டவங்க. பொதுவாக பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், உலகம் முழுக்க கூட இது உண்டு. பெரிய தொழிலதிபரோ அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா தாம் பேரில் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க, வந்து பினாமி பேர்லாம் வச்சுருப்பாங்க. சொத்தம் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கும். அந்த வெளிநாடுன்னு சொல்கிறது துபாய் மாதிரியான ஒரு கண்ட்ரியாக இருக்கும். அந்த நாட்டு தான் அப்படி ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்களே வந்து, அப்படி கொட்டுன்னு போய் கொட்டிட்டு வாங்க அப்படின்னு. இவங்களே பார்த்தீங்கன்னா செலவுக்கு யாருக்கிட்டாவது கடை வாங்குற மாதிரி வாங்குவாங்க. வந்து இந்த மாதம் செலவுக்கு வந்து ஒரு 3.5 லட்ச ரூபா தேவைப்படுது, இன்னார்கிட்ட இருந்து நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இப்போ மனைவி பேரில் வந்து நாங்கள் கடன் கொடுக்குறோன்னுவாங்க. இப்போ முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருத்தர் கூட விசாரணைக்கு வரும்போது, என் மகனுக்கு கடன் கொடுத்துருக்கேன், என் மகளுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடன் கொடுத்ததே எனக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ விஜய்க்கும் அது மாதிரி தான் வந்து ஒரு எம்பா நீங்கள் ஒய்ஃபுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியலன்னு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த சும்மா அந்த பசங்கள்லாம் வந்து அந்த நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த இது சீட்டு கட்டுறதுன்னு கட்டுவாங்க. இந்த பங்க் கடைகளில் போய் 50 பைசா, 1 ரூபா இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் கடன் கொடுப்பாங்க. அது அப்போ இந்த அப்பாக்கெல்லாம் அம்மாவும் இதான் அந்த கட்டிங்கிறல்ல, அம்மாவுக்கு வந்து ஒரு 20 ரூபா கடன் கூட, அப்பாவுக்கு ஒரு 30 ரூபா கடன் கூட அப்படின்வாங்க, கொடுப்பாங்க. அதை வந்து அப்படி கூட இது இருக்கலாம் வந்து. ஆனால் அது ஒரு விவாத பொருளை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க வந்து. இப்போ இவங்க சொத்து கணக்கு காமிச்சதுக்கும் விஜய் சொத்து கணக்கு காமிச்சதுக்குமான வித்தியாசம் இருக்குது அப்படின் பொழுது, விஜயும் இதை மறைத்து காமிச்சிருக்கலாம். சங்கீதா என்கின்ற ஒருவர் வந்து இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி அந்த பிரச்சனை பூதாகரமாக மாறி அது வேட்புமனுவை நிராகரிக்கக்கூடிய அளவிற்கு மாறினால் அது என்ன ஆகிறது, ரைட் காமிச்சிடுவோம் அப்படின்னு. அதே வேளையில் ஓகேப்பா, பொதுமக்கள் மத்தியில் ஒரு சினிமா நடிக்க நான் சம்பாரிச்சது இவ்வளோதான், இதுதான் என்கிட்ட இருக்குது, இத்தனை கார் இருக்குது, இவ்வளோ தில்லா காமிச்சிருக்காப்புல, ரைட்டு, இது யாருக்கு அந்த தில்லு வரும்? ஆடிட்டர் நினச்சா நான் அவனாலும் பண்ணலாம் இல்லைங்களா? ஆடிட்டர் கிட்ட தானே இருக்குது வந்து சொல்லுவாங்க. யாரோ கூட ஒரு இதில் படித்தேன் நான் வந்து, இங்கே டெண்டுல்கர், தோனி மாதிரியான ஒரு பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி கூப்பிடும் அப்படின்னா நீங்கள் அவங்க பிஏவோ அவங்க உறவினரோ
ஏன் அவங்க அப்பா அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டாங்களா? அவங்க ஆடிட்டர் பிடிச்சிங்கன்னா டக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க, எந்த விழாவாக இருந்தாலும் அப்படின்னு. அப்படி ஒரு பெரிய பவரான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க பவரான ஒரு மனிதர்கள். அவங்க நினைச்சா அவனாலும் பண்ணியிருக்கலாம், வந்து விஜய் கூட ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனால் இதை காட்டிட்டார் அப்படின்பொழுது இந்த இடத்துல விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மவுஸ் தான் கூடுது, பாரியா அப்படின்ற அளவுக்கு தான். ஆனால் இதெல்லாம் தெரியாம உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்றவங்க, இது ஆச்சா போச்சா, ஏதோ விஜய் நாளைய தீர்ப்பு படத்துல முதல் படத்துல 220 கோடி சம்பளம் வாங்கிட்டா மாதிரி இவங்க கணக்கு போடுறாங்க. நாளைய தீர்ப்புல இருந்து இப்போ வரைக்கும் கணக்கு போட்டு அது பல கோடிகளை போயிட்டு இருக்கு. அது நல்ல சினிமாவை பொறுத்து எப்படி அப்படின்னா அது ஒரு சூதாட்டங்க. அது நீங்க 10 ரூபா போட்டு ₹1,00,000 எடுக்க முடியும், 10 ரூபா போட்டு ₹1 கூட வராமல் போயிடும். எதுக்கு சொல்றேன்னா இது பெரிய நடிகர்களுக்கு உண்டு, சின்ன நடிகர்களுக்கு உண்டு. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஜய்லாம் ஆதின்னு ஒரு படம் எடுத்து அட்டர் ஃபிளாப்பான கதையெல்லாம் உண்டு, அது அவ்வளோ செலவு பண்ணி அதெல்லாம் உண்டு. சில சமயம் சம்பளம் வந்து நான் முன்ன பின்ன கொடுக்குறேன்னு சொல்லி கூட விட்டுருப்பாங்க. எஸ்எஸ்சியில் அது மாதிரி விட்டுற ஆள் கிடையாது, வந்து சினிமாவிலே ஊர்னவர் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு தடவை நடிகர் செந்தில் அவர்களை இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். நான் ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் ரொம்ப வெள்ளந்தியாக பேசிட்டு இருந்தப்போ, இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கிறீங்களே எப்படிங்க அப்படின்னு, உங்களை சினிமாலாம் ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஒரு பெரிய ட்ரா ஒன்று திறந்தார். வந்து திறந்தா இவ்வளோ பவுன்ஸ் ஆகி போன செக்குங்க நடந்தது. 1986, 87, 5000, 6000, 2000 அப்படின்னு. இல்லைன்னா இதெல்லாம் திருப்பி கேட்கறதுக்கு நேரமே இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக நடிச்சிட்டு இருந்தேன், திருப்பி கேட்டாலும் வராது அப்படின்னு. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் சினிமா வந்து. ஏன்னா இவங்களுடைய பிம்பம் என்னன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு படத்துக்கு அள்ளி கொடுத்துட்றாங்க, இவங்க ஓன்னு இருக்காங்க, இவங்களுக்கு வருமானம் முதல் படத்துலேருந்து கொட்டுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள். அது தவறு. அதையெல்லாம் தாண்டி விஜய் அடுத்த அரசியல் கட்டமாக, அரசியல் நகர்வாக எப்படி அவருடைய பிரச்சார பயணத்தை தொடர்வார்? சென்னையிலே ஆரம்பமே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா இன்னும் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, ராம்நாடு இந்த பக்கம் போவே இல்லை, தென் மாவட்டம் பக்கம் போகலை அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். எம்ஜிஆர் எப்படி படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார், அதுக்காக எம்ஜிஆர் ஆயிடுவாரா விஜய் அப்படின்னா ரைட், ஓகே. இப்போ இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இப்போ இருக்கிற இந்த சோசியல் மீடியாவை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் டிவிகே மட்டும்தாங்க. அதுதான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ட்டு இவங்களே ரெடி பண்ணல. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களா அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்களே உருவாக்குன்னு தான் அது. அந்த சோசியல் மீடியாவும் இந்த டெக்னாலஜியும் விஜய் பயன்படுத்திக்கிட்டு உட்கார்ந்த இடத்துல இவருடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் விஷயத்தையும் சொன்னா என்ன இருக்குது? இன்னைக்கு நீங்க விஜய் வந்து தும்பனா நியூஸ், இரும்புனா நியூஸ், கடந்து போனா நியூஸ், அவர் வேன் வந்து வடபழனி பக்கம் போது, கோயம்பேடு பக்கம் போது, அது ஒரு நியூஸா மாறிட்டு இருக்கும் பொழுது உட்காருங்க ஒவ்வொரு தொகுதியா, ஒவ்வொரு தொகுதியில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து நான் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க, உங்க மேல் உள்ள படிகளை வந்து பத்தி பேசுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்வாங்கன்னு சொல்லுங்க, இந்த தொகுதி மக்களுக்கு நான் வந்து உழைப்பேன்னு சொல்லுங்க, நேரடியாக ஒரு சொல்லுங்க. நான் முதலமைச்சர் ஆகாதனால தான் இவ்வளவு இது இருக்குது. நான் அதிகாரத்துக்கு வந்தா உங்க வீட்டு முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டாரு, உங்க வீட்டு முன்னாடியே நான் வரேங்க, ஒரு கற்பூரத்தை பத்த வைங்க, கற்பூரத்து மேல சத்தியம்னு சூடமுடுத்தி சத்தியம் பண்ணுங்க, நம்புறாங்களா நம்பலையான்ட்டு வந்து மக்கள் கையில் விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.